வணக்கம். இந்த வீடியோவில் இந்த சாக்கர் செட் எப்படி பெயிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்பர் 3 ஃப்ளாட் ப்ரஷ், நம்பர் 2 ரவுண்ட் ப்ரஷ், நம்பர் 3 0 லைனர் ப்ரஷ், ஃபேபர் கேசல் கம்பெனியோட கேட்மியம் எல்லோ, ரெட் ஸ்கார்லெட் ரெட். அப்புறம் இந்த சாக்கர் செட் பீட்ஸ், இயரிங்ஸ் இது எல்லாமே எலக்ட்ரிக்கலில் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிரியல் கம்பெனியோட கோல்டு ஆன்டிக் கலர். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலருக்காக கொஞ்சம் ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆரஞ்சு கலர் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாக்கர் பீட், இயரிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆரஞ்சு கலர் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நிறையாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது சாக்கர் செட்டோட அந்த பீடு, அந்த ஃப்ளவர் பெட்டல் ஷேப்பில் இருக்கிற அந்த பீட்டோட ஃப்ரண்ட் சைட், பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம இந்த கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும். இயரிங்ஸ்க்கும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பார்ட் பை பார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இயரிங்கோட அந்த சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா பீட்ஸையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். எல்லாம் பெயிண்ட் பண்ணி காய வச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்கான ஆரஞ்சு கலர் கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் ரெட் கலர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பெட்டல் ஷேப்பில் மொத்தம் 4 லேயர் இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட் லேயர் அப்படியே விட்டுறேன். செகண்ட் லேயருக்கு நான் இந்த கலர் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி எல்லா சாக்கர் பீட்ஸ்க்கும் இதே மாதிரி கொடுத்துடலாம் செகண்ட் லேயருக்கு. இப்போ மறுபடியும் இதோட டார்க் கலர் ஆரஞ்சு கிடைக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் நான் ரெட் பெயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வேணுங்கிற அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3வது லேயருக்கு நம்ம இந்த கலர் கொடுக்கலாம். இப்போ அந்த கலர் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் ரெட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அதை நான் 3rd லேயருக்கு நான் கொடுக்குறேன். இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியாட்டியும் இது 1 டே காய விட்டதுக்கப்புறமா பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சாக்கர் செட்டோட மேக்கிங் வீடியோ நான் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா. இதே மாதிரி எல்லா சாக்கர் பீட்ஸும் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது அந்த இயரிங்கோட அந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் இந்த கலர் நான் கொடுக்குறேன்.
இப்போ வந்து பீட்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கையில் இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் போட்டு அது மேலே பீட்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அது நல்லா கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக அந்த இன்னியும் கூட டார்க் கலராக கிடைக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாக்கர் பீடோட அந்த கடைசி லேயர் 4வது லேயருக்கு நம்ம இந்த கலர் கொடுத்துடலாம். ஸோ இந்த சாக்கர் பீட் வந்து பெட்டல் ஷேப் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஒவ்வொரு லேயருக்கு அந்த கலர்ஸ் அப்படியே நான் டார்க்காக்கி வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த இயரிங்ஸோட அந்த கடைசி போர்ஷனுக்கு நம்ம இந்த கலர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இயரிங்ஸில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த டாட் டிசைனுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த சாக்கர் பீடோட அந்த டாப் போர்ஷன் அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த அரை வளையமாக இருக்குது இல்லைங்களா, அந்த செமி சர்க்கிள் பிளேஸில் நான் வந்து அந்த கோல்டு கலர் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடலாம். இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். இது அடுத்த நாள் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு கட்டர், பிளையர், சூப்பர் க்ளூ, கியர் ஒயர், பெயிண்ட் பண்ணி வச்ச பீட்ஸு, ஒரு டியூப்பு, ஸ்டட் பேஸ், பெயிண்ட் பண்ண இயரிங்ஸு, பெயிண்ட் பண்ணி வச்ச சாக்கர் பீட்ஸ், கடைசியாக பேக் ரோப், அப்புறம் கியர் லாக். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இயரிங்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அந்த பேஸில் கொஞ்சமாக கம் தடவி அந்த இயரிங்ஸ் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்து அந்த இதுக்குள்ளே விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸ்க்கும் பண்ணிவிட்டு இது ஒன் டே ஃபுல்லாக டச் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம கியர் ஒயரை எடுத்து கியர் லாக் உள்ளே விட்டு பேக் ரோப்பில் விட்டு மறுபடியும் திருப்பி கியர் லாக்கில் விட்டுட்டு ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அங்கே லாக் ஆகிடும். இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 3 பீட்ஸ் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சாக்கர் பீடு, அவர் மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட் அப்படின்னு சொல்லி மாறி மாறி கோத்துக்கிறேன். இதில் ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து கியர் ஒயரை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். அதனால் எனக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து நம்ம ஒயர் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு கைக்கு ஏதுவாக இருக்கணும். இல்லைன்னா அந்த கியர் லாக் போட்டு ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் மறுபடியும் ரீஒர்க் பண்ண வேண்டி வரும். நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் இது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் எப்படி நான் அது கஷ்டப்பட்டு அதை நான் முடிக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அந்த கியர் லாக் போட்டுட்டு அந்த பேக் ரோப்பில் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி அந்த லாக்கில் விடணும். ஸோ ஒயர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்குள்ளே விடுறதுக்கு.
ஸோ இந்த இவ்வளோ கஷ்டப்படுறது ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான லென்த்துக்கு நம்ம எடுத்துட்டோம். அது மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தோம்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ கடைசியாக ப்ளையர் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.